அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு போட்ட கை ஒரு காலம் வேற எங்கேயுமே அந்த வாக்குகள் போகாது. அதனால எங்க தலைவர் பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது எம்ஜிஆர் பேர் சொல்லாம அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்கிறதெல்லாம் தரந்தார்ந்து விமர்சனம் செய்கிறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் அதுக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒருத்தரை தவறாக எப்படி ஒரு இவ்வளோ பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் அவர் 10 பேர் 50 பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது அது இப்படி சரியா இருக்கு. நீங்க மேடையில பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான்? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம் போதும். அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவள் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. இளைஞர் பருவத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு இளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு மற்றவரை போல அல்ல. யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் எடுத்துடனே ஹீரோ ஆயிட முடியாது. பல படத்துல நடிச்சு பல ஆண்டு ஆகி அப்புறம்தான் ஸ்டார் கேட்டகரிக்கு வர முடியும். அதிலேயே அப்படின்னா அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கருத்து என்ன சொல்றதுக்கு? என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? போட சாப்பிடுங்க. வணக்கம்.